ஆதி பாரதி சீரியல் நாளைக்கு வேறு லெவல் எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். ஆதிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. சாரதா அம்மா வெளுத்து வாங்குறாங்களே சொல்லலாம். கேசன் வந்து உண்மையை போட்டு உடச்சிட்டாரு. செம பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. ஆதி வந்து பாரதி கிட்ட ஆஃபீஸ்க்கு உள்ள ரூமுக்கு வந்தோடனே, கேபினுக்கு வந்தோடனே பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னை விட்டு ஏன் பாரதி விளங்கி போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னோடனே பாரதி வந்து கண்ணிலே பார்த்து பேசுகிறாங்க. உங்கள் கண்ணில் இப்போ கூட எனக்கு வந்து காதல் தெரியுது, ஆனால் என்னை விட்டு விலகிறதுக்கு உண்டான காரணம் தான் என்னென்னு புரியல அப்படின்னு சொல்கிறப்ப பாரதி சொல்கிறாங்க. மனசுலேயே தான் பேசிக்கிறாங்க ரெண்டு பேரும். எல்லோரும் ஆசைப்படுறது எது வாழ்க்கையும் நடக்காது. ஏற்கனவே வந்து நான் வந்து பிடிச்ச வாழ்க்கையே இழந்துட்டேன். மேற்கொண்டு நான் ஆசைப்படுற வாழ்க்கையும் கிடைக்கும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. அதனால் நான் வந்து உங்களை விட்டு விலகி நினைக்கிறேன் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அதை ஆதி வந்து புரிஞ்சுக்கிறேன். தமிழ் மேலேயும் உங்கள் மேலேயும் எனக்கு அவ்வளோ பாசம் இருக்குது. இப்போ கூட உங்கள் கண்ணில் வந்து அவ்வளோ அன்பு தெரியுது. ஏதோ ஒரு பிரச்சனை மட்டும் நடந்திருக்குன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் ஏன் தான் வந்து நீங்கள் மற்றவங்களுக்காக யோசிக்கிறவங்க, ஆனால் எனக்காக ஒரு தடவை கூட உங்கள் மனசு ஏன் யோசிக்க மாட்டேங்குதுன்னு தான் எனக்கு புரியல. இப்போ கூட பாருங்கள், என் இதயம் வந்து உங்கள் ரெண்டு பேரையும் கைவிட்டுறாத உனக்கானவங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறப்ப ஆதி கிட்டக்க வர்றாப்புல வந்தோடனே பாரதி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆதி, நீங்கள் வந்து எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் அம்மா கூட நீங்கள் நிம்மதியாக இருக்கணும். ஏதோ எனக்கு ஆரம்பத்துலேருந்தே வந்து உங்களை வந்து பார்த்ததுலேருந்தே ரொம்ப பிடிச்சி போச்சு. உங்களை விட்டு நான் விலகணும்னு நினச்சேன். என்னால் ஒரு நொடி கூட உங்களை வந்து விலகணும்னு நினைக்க முடியலை. எனக்கும் சரி, தமிழுக்கும் சரி, நீங்கள் வந்து என் வாழ்க்கையில் வந்து ரொம்ப முக்கியமான ஆள். கடைசி வரைக்கும் உங்களை வந்து வாழ்க்கையில் நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் என்ன புரிஞ்சிருந்தோம், உங்களை விட்டு என்னால் பிரியக்கூட முடியாதுன்னு என்னால் தெரிஞ்சிருந்தோம் நான் இந்த முடிவு எடுக்கிறேன்னா நிச்சயமாக அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் அப்படின்னு பேசிட்டு அங்கேருந்து வந்து கிளம்புறாங்க. வந்து என்ன இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு காரில் வந்து கேசவன் கூட வந்துட்டுருக்காங்க. வந்துட்டுருக்கப்போ வந்து ஆதி யோசிக்கிறாங்க. பாரதிக்கு என் மேலே அவ்வளோ பிரியம் இருந்தும் பிடிச்சிருந்தும் அவங்க ஒரு வட்டத்துக்குள்ளேயே போட்டுக்கிட்டு அதை விட்டு வெளில வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதுதான் எனக்கு என்னன்னே புரியல. திடீர்னு நல்ல எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு இருந்த புரிதல் வந்து திடீர்னு அவங்க வந்து ஒரு ஸ்டெப்பு வந்து விலகி இருக்காங்க. ஆனால் அவங்க கண்ணில் வந்து அவ்வளோ அன்பு தெரியுது, காதல் தெரியுது. ஏதோ ஒரு விஷயம் மட்டும் நடந்திருக்குன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது. என்னன்னு தான் தெரியல அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கப்ப, டேய் நீ போய் ஒரு சிகரெட் வாங்கிட்டு வாடா அப்படின்னோடனே, டேய் என்னடா சொல்கிற அப்படின்னோடனே, நீ தான் அதெல்லாம் பண்ண மாட்டே அப்படின்னோடனே, நீ முதல்ல வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. வந்தோடனே ஆதி வந்து டென்ஷனில் இந்த மாதிரி இப்படி பண்ணிகிட்டு இருக்காப்புல. இதை பார்த்தோன்னா இது வரைக்கும் இவனை இப்படி பார்த்ததில்ல, பேசாமல் உண்மையை சொல்லிடலாமான்னு கேசவன் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ ஏன் பாரதி மேலேயே தப்பு சொல்கிற? அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணி யாராவது பொய் சொல்லி அவங்க மனசை மாற்றிருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறப்ப அந்த ஒரு ஆங்கிளில் நீ ஏன் யோசிக்க மாட்டேற? அப்போ அப்படி நடந்திருக்குன்னு நீ சொல்கிறியா அப்படிங்கிறப்ப கேசவன் வந்து மனசில் நினைக்கிறாங்க, அவங்க அம்மா கிட்ட சொன்னது எல்லாத்தையும் ஆதிக்கிட்ட சொல்லிடலாமா அப்படின்னு யோசிக்கிறப்ப இதுக்கு மேலேயும் விட்டு வச்சுருந்தோன்னா என் ஃப்ரெண்டுக்கு செய்கிற துரோகம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு கேசவன் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. டேய் நீ ஒன்றும் தப்பாக நினச்சிக்காத, என்னை மன்னிச்சிடுறா அப்படின்னா, நீ ஏன்டா மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்க, முதல்ல என்ன விஷயம்னு சொல்லு அப்படிங்கிற. அம்மாவுக்கு ஏற்கனவே பாரதியை பற்றிய விஷயம் எல்லாம் தெரியும்டா அப்படின்னு சொன்னோன்னே, என்னடா சொல்கிற, எப்படி தெரியும், வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்கிறப்ப, டே நான் அந்தாண்டா சொன்னேன், என்னை மன்னிச்சிடுறா, அம்மா வந்து ஏற்கனவே நீ விஷயத்த சொல்லிட்டேன்னு சொல்லி என்கிட்ட உண்மையை போட்டு வாங்கிட்டாங்க அப்படின்னோடனே, என்னடா பண்ணி வச்சுருக்க கேசவ, நான் வந்து அம்மாவுக்கு பாரதி விஷயத்தை வந்து அவங்க மனசு புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட பக்குவத்தை பார்த்துக்கிட்டு சொல்லணும்னு நினச்சிருந்தேன், நீ இப்படி பண்ணி வச்சுருக்கியாடா அப்படின்னோடனே, அப்போ இதான் பிரச்சனை காரணமாக அம்மானால தான் வந்து பாரதி விலகி போகிறாங்களா, சரி வண்டியை வீட்டுக்கு விட்றா, நான் எதுவாக இருந்தாலும் அம்மா கிட்டே பேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, என்னடா சொல்ல போகிற அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் பேச்சே கிடையாது, முதல்ல வீட்டுக்குள்ளே விடு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஆதி வந்து வேகமாக வந்துடுறாப்புல. வந்தோடனே சாரதாம்மா வந்து ஒன்றும் தெரியாத மாதிரியே சமாளிக்கிறாங்க. என்னப்பா ரொம்ப டயர்டாக இருக்கியா, உனக்கு ஃபேர்வெல் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சா அப்படின்னு சாரதாம்மா மட்டும் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆதி வந்து கோவத்தில் பக்கத்தில் கேசவன் கூட வந்து நிற்கிறாங்க. அவன் வந்து என்னப்பா பண்ணுறது, நீ வந்து ஒரு பொண்ணை விரும்பின, அந்த பொண்ணு வந்து உன்னை பிடிக்கலன்னு சொல்லி விலகி போயிட்டா, நான் கூட இங்கே ஊருக்கு வந்தது எதுக்காப்பா வந்தேன், அவளை வந்து உனக்கு பார்த்து பேசி கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற ஆசையோடு தான் வந்தேன். அப்படி இருந்தும் அது வந்து நடக்க முடியாமல் போகுதுன்னா அது விதிப்படி தான் நடக்கும்னு இருந்துச்சுன்னா அதை யாராலும் மாற்ற முடியாதுப்பா, நீ முதல்ல வந்து பக்குவப்பட ஆரம்பிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதம்மா அங்கேன்னு திரும்பி போகிறாங்க. அம்மா ஒரு நிமிஷம் நில்லுங்க, ஏமா இப்படி பண்ணீங்க, நீங்கள் இப்படி செய்வீங்க நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு பேச ஆதி வந்து என்னப்பா சொல்கிற, எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்லிக்கிறேன். சும்மா சமாளிக்கிறாதீங்கம்மா, நீங்கள் ஏமா பாரதி கிட்ட பேசுனீங்க, ஏமா இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டோன்னா அதிர்ச்சி ஆகி நிற்கிறாங்க சாரதா. டக்குன்னு கேசவனை பார்க்குறாங்க. கேசவன் வந்து
தலையை நிமிர்ந்தே பார்க்குறாப்புல, குனிஞ்செல்லாம் பார்க்கல. இப்படி நீங்கள் செய்வீங்கன்னு நினச்சி கூட பார்க்கலாமா? அவங்க வந்து பாவம்மா, அவங்க வந்து எனக்காக அவங்கள ஏம்மா நீ கஷ்டப்படுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அவங்க மேலே நீ ஏம்மா இவ்வளோ கோவத்தோட வன்மத்தோடு இருக்க? அவங்க என்ன தப்பு செஞ்சாங்க? நான் லவ் பண்ணது மட்டும் தானே தப்பு. அவங்க என்னை விரும்புகிறேன்னு இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்லலை, அது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே அதிரடியாக அதோட எபிசோடு சூப்பராக முடிக்கிறாங்க.